ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்காக ஆவியானவர் சபைகளுக்கு பேசு. சபைகள் இடத்துல நிச்சயமா இதை நீ பகிர்ந்து கொள்ளு அப்படின்னு என்னுடைய ஆவிலே ஏவினான். என்ன அந்த முக்கியமான காரியம் அப்படின்னா, கடந்த 2 உபவாச ஜெபங்கள், அற்புத சுகமளிக்கும் 1 காரமடை, 2வது விருதுநகர்ல சாத்தும். இந்த 2 இடத்துலையும் தொடர்ந்து ஒரே செய்தியை பகிர்ந்து கொண்டேன். ஒரு செய்தி தான் அங்க வந்திருந்த ஜனங்களுக்கும் இங்க வந்திருந்த ஜனங்களுக்கும். அதுல பல பேர், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் எடுத்து காமிச்சேன்னா நீங்க மிரண்டு போயிருவீங்க. பல பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி, நீங்கள் பேசின இந்த ஆவி என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கு, நீங்கள் பேசின இந்த காரியம் என்னுடைய கணவன் இடத்துல, இந்த காரியம் என் மனைவியின் இடத்துல, இந்த காரியம் என் பிள்ளையின் இடத்துல நான் பார்க்க ஆரம்பித்து விட்டேன், பார்க்கிறேன், இப்பதான் உணர்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பியிருக்கீங்க. அந்த 7 ஆவிகளை குறித்து நான் பேசும்பொழுது, அது ரட்சிப்புக்கு பிறகு நம்மை வஞ்சிக்கும் 7 ஆவிகள். எத்தனை பேர் அந்த 2 நாள் ஜெபத்தை கேட்டீங்க? 2 ஜெபத்தையும், காரமடையில் நம்ம நடந்த லைவ் அந்த உபவாச ஜெபமும், சாத்தூர்ல ஏதாவது ஒரு ஜெபத்தையாவது அட்டென்ட் பண்ணீங்களா? நேர்ல வந்தவங்களும் சரி, ஆன்லைன்ல பார்த்தவங்களும் சரி, நீங்க அந்த ஜெபத்தை பார்த்தீங்களா? ரட்சிப்புக்கு பிறகு நம்மை வஞ்சிக்கும் 7 ஆவிகளை குறித்து உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி இருந்தார், காட்டியிருந்தார். நான் அந்த 2 ஜெபத்திலும், காரமடையிலும் சரி, அங்க விருதுநகர் சாத்தூரிலும் சரி சொல்லும் போது முதல் காரியத்தை சொன்னேன், இந்த ஆவிகள் பயங்கரமானது. ஏன்னா என்னைக்கெல்லாம் இந்த ஊழியத்திலிருந்து சில நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற, நம்முடைய குடும்பத்தை பிரிக்கிற, நமக்குள் வஞ்சித்து கொண்டிருக்கிற, நாம் அறியாமலேயே வாழ்ந்து மறைவில் இருக்கிற அந்த ஆவிகளை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்தும் போதெல்லாம் நிறைய நேரத்தை ஊழியர் குடும்பத்தையே அது வஞ்சிக்கும், ஊழியருடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு கிரியைகளை கொண்டு வரும் அப்படின்னு உங்களிடத்துல சொல்லியிருந்தேன். அதே போல அநேக கிரியைகளை என்னுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர ஆரம்பிக்குது. அதை என்னால் உணர முடியுது. என்னை சுற்றி இருப்பவர்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, இந்த ஆவிகளை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி நீங்க அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லும் பொழுதுல, அந்த ஆவிகள் எங்களையா நீ காட்டி கொடுக்குற, உன்னை உன் குடும்பத்தை நாசமாக்குனா இனிமேல் நீ அப்படி பண்ண மாட்டேன், நீ நொந்து போவ, நீ அழுவ, நீ தனிமையாகுவ, இனிமேல் எங்களை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லி அது யுத்தத்தை அதிகரிக்கும். யார் மேல? போதகர் குடும்பத்தின் மேல, போதகர்கள் மேல. இப்படி யுத்தத்தை அதிகரிக்கிற சூழ்நிலையில இந்த பிசாசானவனை மேற்கொள்ளுகிற பலனை எங்களுக்கு கொடுத்திருந்தாலும், ஊழியர்களுக்கு கொடுத்திருந்தாலும், சில நேரத்துல ஊழியர்களோடு இருப்பவர்கள் விழுந்து போயிடுவாங்க. யாரு? ஊழியருடைய மனைவியோ, ஊழியருடைய பிள்ளையோ, ஊழியருடைய தாத்தாவோ பாட்டியோ, ஊழியருடைய அம்மாவோ அப்பாவோ, ஊழியருடைய தம்பியோ தங்கச்சியோ, இவங்க யாராவது இந்த ஆவியினுடைய கிரியைகளுக்கு விழுந்து போவார்கள். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாடு மாத்திரமல்ல உலகம் எங்கிலும் நடக்குது. இது பாஸ்டர் ரோஷனுக்கு அப்படின்னு இல்லை வந்துட்டு மோகன்சி லாசரஸ்க்குன்னு அப்படி இல்லை இன்னும் பிரபலமான பால் தினகரனுக்குன்னு அப்படி இல்லை. உலகம் எங்கிலும் எப்பேற்பட்ட வேலைக்காரர்களாக, தேவனுடைய வேலைக்காரராக இருந்தாலும் இந்த ஆவியினுடைய கிரியைகள் என்ன தெரியுமா? அது ஊழியனை மடங்கடிக்க முடியலன்னா அது அவளோடு இருப்பவர்களை எல்லாம் மடங்கடிக்கும். அதன் மூலமாக ஊழியனுடைய வாழ்க்கையில துக்கத்தை, வேதனையை, அவமரியாதையை கொண்டு வரும். அதன் மூலமாக ஊழியத்தை நிறுத்த, ஊழியத்தில் இந்த ஆவிகளை காட்டி கொடுக்காமல் இருக்கும் கிரியைகளை செய்யும். இது ஏன் பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, காரணம் என்ன பாஸ்டர் நீங்க கேட்டீங்கன்னா, அந்த 7 ஆவிகளிலே ஒரு பிரதானமான ஆவி இன்றைக்கு தமிழ்நாடு மாத்திரமல்ல உலகமெங்கிலும் இருக்கிற ஊழியர்களுடைய குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கு. அந்த ஆவியை நான் அந்த 2 ஜெபத்துல எல்லாருக்கும் காட்டி கொடுத்திருந்தேன். அந்த ஆவி 7வதாக நான் சொன்ன ஒரு ஆவி. அந்த ஆவியை குறித்ததான ஒரு விலாவரியான ஒரு வார்த்தைகளை இன்னைக்கு உங்களோட பேச போறேன். அது என்ன ஆவி பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா, எசபேலின் ஆவி. இந்த எசபேலின் ஆவி, எசபேல் என்ற வார்த்தையை நிச்சயமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எசபேல், ஜெசபெல், இங்கிலீஷ்ல ஜெசபெல், தமிழ்ல எசபேல். இந்த எசபேல்ன்ற வார்த்தை உங்களை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நிச்சயமா உங்க போதகர் பேசியிருப்பாங்க, இல்லை நீ யூடியூப்ல ஏதோ ஒரு காணொலியை பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதுவரை கேள்விப்படாத ரகசியத்தை இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தின் மூலமா தெரிஞ்சுக்க போறீங்க. இதுவரைக்கும் எந்த ஊழியக்காரனும் பேசியிருக்காத டாபிக்கா ஆவியானவர் என்னுடைய இருதயத்துல பேசுறது தான் இந்த 12 டே கைடட் ப்ரேயர்ல நம்ம இதுவரைக்கும் பேசியிருக்கோம். அதுபோல இன்னைக்கும் எல்லாமே புதுசா தான் இருக்க போகுது. குறிப்பிட்டு இந்த எசபேலின் 7வது இந்த ஆவியை மாத்திரம் உங்களோட நான் பேச விரும்புறேன். ஏன், என்ன பாஸ்டர் காரணம்னா, இந்த எசபேலின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அது மாத்திரம் வருதுல, அதனோட 2 ஆவிகளையும் கூட்டிட்டு வருது. அது என்ன ஆவினா, வீம்பு அப்படின்னு ஒரு ஆவி. வீம்பின் ஆவி. வீம்பு பண்ணுவானுங்க எல்லாத்தையும். 2வது பழி தீர்ப்பது, பழி வாங்குவது, பழி தீர்ப்பது இருக்கு இல்லையா, பழிக்கு பழி, அந்த பழி வாங்குவது, பழி தீர்க்கும் ஆவி. இந்த 2 ஆவிகளும் கூட வரும் இந்த எசபேலின் ஆவியால். சரி, இதுல மிக முக்கியமான ஒரு காரியம், அதனால தான் இந்த டாபிக்கை உங்களோட எடுத்து பேசுறேன்.
என்னன்னா, இந்த எசபேலின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருப்பது அவங்களுக்கே தெரியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டும்னா, ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள அந்த எசபேலின் ஆவி இருப்பதை அந்த தீர்க்கதரிசியாலேயே கண்டுபிடிக்க முடியாது, தனக்குள்ள இந்த ஆவி இருக்குன்னு சொல்லி. அப்படின்னா நினைச்சு பாருங்க, இந்த ஆவி எவ்வளவு பயங்கரமானது என்று சொல்லி. நான் சொல்ற காரியம் உங்களுக்கு புரியுதா? ஒரு ஊழியக்காரனுக்குள்ள அந்த எசபேலின் ஆவி இருக்கிறது அந்த ஊழியக்காரனை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஊழியக்காரிக்குள்ள அந்த எசபேலின் ஆவி இருப்பதை அவர்களே உணர்ந்து கொள்ள முடியாது. உங்களுடைய கணவனுக்குள்ள இருப்பதை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. உங்க மனைவிக்குள்ள இருப்பதை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. எப்ப தெரியுமா கண்டுபிடிப்பீங்க? நாம எல்லாத்தையும் இழக்க செய்யும்படிக்காய் அதனுடைய கிரியை ஆரம்பித்து நாம இழந்து போவோம். நல்ல சபையார் கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? நம்ம எப்ப கண்டுபிடிப்போம்னா, நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் இழந்து போய் நம்ம அழுது கொண்டு இருக்கும் பொழுதுதான் இது ஏதோ வேற கிரியையா இருக்கே, இது வேற ஒரு ஆவியா இருக்கேன்னு நம்மளால கண்டுபிடிப்போமே ஒழிய, அந்த ஆபத்து வர்ற வரைக்கும், அந்த பயங்கரம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் என்னவா நாம கண்டுபிடிக்கவே முடியாதபடிக்கு அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும். அது எந்த ரூபத்துல இருக்கும், எப்படி சூழ்நிலையில இருக்கும் அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இங்க சொல்லியிருக்கு, பலருக்குள் இருப்பதே தெரியாதது, கண்டுபிடிக்கவே முடியாது. இப்படி ஒரு அமானுஷமான ஒரு கிரியை நீங்க நல்லா நினைச்சு பார்த்தீங்களா? வேதாகமத்துல எசபேல்ன்றது பழைய ஏற்பாட்டிலையும் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறித்த தரிசனத்தை கண்ட யோவானால இந்த எசபேல் ஆவியை குறித்து உணர்த்தி எழுதப்பட்டிருக்கு. எங்க? நியூ டெஸ்டிமெண்ட்லயும். அப்போ இந்த பெயர் 2 இடத்திலும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 இடத்துலையும் பயன்படுத்தும் பொழுது 2 இடத்துலையுமே இந்த கிரியைகள் ரொம்ப பயங்கரமா இருக்கு, பயங்கரமான கிரியையா இருக்கு. அதனால ரொம்ப ஜெப சிந்தையில இதை பாருங்க. சரி, இந்த பலருக்குள் இருப்பதே தெரியாதுன்றது தான் இன்னைக்கு ஒரு பதட்டமான ஒரு வார்த்தை. இப்ப இருக்கிறது இந்த நம்ம மருத்துவர்கள் இந்த நாட்களில இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிற மனுஷர்களை குறித்து சொல்லும் போது இந்த யூடியூப்ல ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிற சூழ்நிலையில தான் சிம்டம்ஸே காட்டும். அதுக்கு முன்னாடி அது 2 ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அப்பாவை ஒரு முறை எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், நிறைய பயங்கர சொத்து, ஊட்டியில சொத்து இருக்கு, கோயம்புத்தூர்ல சொத்து, பெங்களூர்ல சொத்து, எஸ்டேட்டு, ஆச்சா போச்சா கடை, காம்ப்ளெக்ஸ், வீடுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே கொஞ்சம் நல்ல ஒரு பணக்கார குடும்பம் தான், நல்ல ஒரு குடும்பம். அந்த மாதிரி சூழ்நிலையில எங்க அப்பா ஒரு நாள், நான் ஒரு 4வது படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன், 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த குடிப்பழக்கம் மற்ற எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. ஏன்னா அந்த பணம் இருந்துச்சுன்னா அப்படித்தானே மனுஷன். இந்த சூழ்நிலையில ஒரு நாள் ரொம்ப வயிறு வலி, வாந்தி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காட்டினோன்னே வெறும் வயிறு வலி, வாந்தி, அவ்வளவுதான். நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க, எடுத்தாங்க. பிளட் டெஸ்ட்ல ஏதோ ஒரு யூரின் டெஸ்ட்ல வந்துட்டு கிரியேட்டினின், யூரியா லெவல் ஜாஸ்தி. உடனடியாக கிட்னி டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா அது வரைக்கும் நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு, காசு இருக்கு, பணம் இருக்கு, பயங்கரமா பந்தாவா வாழலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு இடி தலையில விழுந்துச்சு. என்னன்னா, உன்னுடைய 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி விட்டது. பதறி போயிட்டாரு. சில நேரத்துல நமக்கு ஒரு நோய் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டாலே நம்ம முக்காவாசி அந்த நோய் ஜாஸ்தி ஆயிரும் இல்லையா? முக்காவாசி நோய் ஜாஸ்தி ஆயிரும். இப்படி தன்னுடைய 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கேட்டோன்னே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு, அவ்வளவுதான், முடியாது, அவ்வளவுதான், கான்னு. உடனடி அந்த நிமிஷத்தை தெரிஞ்சிச்சு 2 ஃபெயிலியர் ஆன பிறகு. அதுக்கப்புறம் மாசத்துக்கு 2 டயாலிசிஸ், அப்புறம் வாரத்துக்கு 3 டயாலிசிஸ் போய் கடைசியில போய் சேர்ந்துட்டார். 2000ஆம் ஆண்டு. இப்போ என்னாச்சு? 26 இல்லையா? எங்க அப்பா சேர்த்து 26 வருஷம் ஆச்சு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, அது போல ஒரு நோயே அது கண்டுபிடிக்காமல் முடியாமல் போனது எப்போ அப்படின்னா, அது நம்முடைய கிட்னியை நாசம் பண்ண பிறகு அப்படின்றது போல இந்த எசபேலின் ஆவியும் ஒரு மனுஷனுக்குள் இருப்பது தெரியாது. அது நம்மையும் நம்முடைய நற்சாட்சியையும் கெடுத்த பிறகுதான் அது நாம கெடுத்துக்குவோம், இல்லைன்னா நம்மளால மற்றவர்கள் எல்லாம் நாசமாக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் உணர்வோம் நமக்குள்ள இந்த ஆவி இருந்திருக்கு. அப்ப இந்த செய்தியின் முக்கியத்துவம் எவ்வளவு அதிகம்னு உங்களுக்கு நான் இதை உணர்த்துவதற்காக நான் இவ்வளவு நேரம் சொல்றேன். சரி, யார் அந்த எசபேல்? எசபேல்னா என்ன? எசபேல் அப்படின்ற வார்த்தை ஒரு ஹீப்ரு நேம், எபிரேய பெயர்.
இந்த எசபேல் அப்படின்ற அந்த வார்த்தையின் அர்த்தமே என்னன்னா, கடவுள் எங்கே அப்படின்றது பொருள். கடவுளா எங்கே அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த கடவுள் எங்கே அப்படின்ற பொருளை உடையதுதான் எசபேல் என்று அர்த்தம். அப்படின்னு என்னன்னா, கடவுள் இல்லை, there is no God அப்படின்னு அர்த்தம் அந்த எசபேல் என்ற வார்த்தைக்கு பொருள். அந்த பெயரினுடைய பொருளே எவ்வளவு அமானுஷ்யமா பயங்கரமா இருக்கு பாருங்க. அப்ப அந்த பெயர், ஒருத்தனுடைய பெயர் தான் அவனுடைய முகவரி, ஒருத்தனுடைய பெயர் தான் அவனுடைய அடையாளம். அப்ப இந்த எசபேல் என்ற பெயரிலேயே அதனுடைய அடையாளத்தை நம்மளால பார்க்க முடியும். there is no God அப்படின்றது அர்த்தம். இப்ப கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரிதிங் we can do அப்படின்னு அந்த மனுஷன் சொல்ல வரான்னு அர்த்தம். அப்படித்தானங்க? அதுதானே அர்த்தம். there is no God யார் அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்ரிதிங் we can do, மனுஷனால செய்ய முடியும், அதை நம்ப வைக்கிற குணாதிசயம் உடையவர்களா இருப்பாங்க. இந்த எசபேலும் அப்படிதான். இந்த எசபேல் வேதம் சொல்லுது தன்னை தீர்க்கதரிசி என்பவள். இந்த எசபேல் என்ன சொல்றாளாமா? நான் தான் இந்த உலகத்துக்கு நடப்பதை சொல்றவன், உன் வாழ்க்கைக்கு நடப்பதை சொல்றது. கடவுள் இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? கடவுள் என்பது இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது, நான் இந்த உலகத்தில் நடப்பதை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி, என்ன நம்பு அப்படின்னு இந்த உலகத்தை படைத்தவரை நம்ப வைக்காமல் தன்னை நம்ப வைக்கக்கூடிய ஒரு ஆவியா. இத நான் குணாதிசயத்துல ஒரு மனுஷனுக்குள்ள இந்த ஆவி வந்துச்சுன்னா அவங்களுடைய குணாதிசயம் என்னவாகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சரி, அப்ப அவ என்னன்னு சொல்லுவாளாமா? நான் தீர்க்கதரிசி, நீங்க எல்லாரும் என்ன நம்புங்க. அப்ப அவளுடைய கிரியைகள் என்ன? ரெண்டாவது நல்ல கவனமா கேட்கணும். அப்ப அந்த எசபேல் என்ற ஆவியினுடைய கிரியை என்ன? அந்த கிரியை என்னன்னா, கிரியை வேசித்தனம் பண்ணுவது. அந்த எசபேல் என்ற ஆவி அதனுடைய கிரியை என்ன தெரியுமா? வேசித்தனம் பண்ணுவது. நான் தெளிவா 2 ஜெபத்திலும் நான் ரொம்ப பகிரங்கமா சொன்னேன். அந்த ஆவி இன்னசென்ஸை நாசமாக்குமாமா. இந்த உலகத்துல இன்னசென்ஸ்னா யாருங்க? யாராவது கமெண்ட் பண்ணுங்க. இன்னோசென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐயோ ரொம்ப இன்னோசென்ட்டா இருக்குதே அப்படின்னு. இந்த உலகத்திலேயே நாம இன்னோசென்ட்னு யாரை அழைப்போம், யாரை பார்ப்போம்? Who are the innocents in this world? சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சீக்கிரம் கமெண்ட் பண்ணணும், ரொம்ப நேரம் இழுத்துட்டு இருக்க கூடாது. Who are the innocents in this world? குழந்தைங்க, childrens, babies, அப்படிதானங்க? Childrens are the innocents in this world. அவங்களுக்கு வஞ்சனை இல்லை, அவங்களுக்கு கோபம் இல்லை, அவங்களுக்கு பொறாமை இல்லை, அவங்களுக்கு பண ஆசை இல்லை, அவங்களுக்கு மேட்டிமை இல்லை, அவங்களுக்குள்ள விபச்சார சிந்தை இருக்காது, அவர்களுக்குள்ள மற்றவனுக்கு துரோகம் பண்ணுகிற குணம் இருக்காது, அவர்களுக்குள்ள அந்த பிரிவினை எண்ணங்கள் இருக்காது. அது இன்னோசென்ஸ். அது அவங்கள இன்னோசென்ஸ். இந்த எசபேல் என்ற ஆவியின் கிரியை என்ன தெரியுமா? ரொம்ப கொடூரமா இருக்கும். நான் பேசும்பொழுது கொஞ்சம் மண்டையில கிறிஸ்தவர்களே இல்ல கிறிஸ்தவர்கள் பாக்குறீங்களா இல்லாதவரும் பாக்குறீங்களா எனக்கு தெரியல, ஆனா கொஞ்சம் கவனமா கேட்டுக்குங்க. இந்த ஜெசபேல் என்ற ஆவியினுடைய கிரியை என்ன தெரியுமா? இந்த இன்னோசென்ஸை கூட விபச்சாரத்துல தள்ளுவது, இந்த இன்னோசென்ஸை நாசமாக்குவது. இன்னைக்கு நீங்க உலகம் எங்கிலும் பாக்குறத விடுங்க, நாம வாழ்ற இடத்துலயே பாக்குறோம். கடந்த ஒரு 10 வருஷமா அதிகரிச்சிருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா. கடந்த 5 வருஷமா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா அதிகரிச்சிருக்கு. சிறு பிள்ளைகள் விபச்சாரம் பண்ணி கொலை செய்வது, சிறு பிள்ளைகளை விபச்சாரம் செய்து பாலியல் துன்புறுத்தலை செய்து கொலை செய்வது, இன்னோசென்ஸை கொலை செய்வது. இந்த இன்னோசென்ஸை கொலை செய்வது என்ன ஆவி தெரியுமா? இந்த எசபேலின் ஆவி. வேசித்தனம் பண்ண செய்வதுதான் இதனுடைய வேலை. இது ஊழியக்காரன், இது ஊழியக்காரி, இது வயசானவன், இது வயசு பிள்ளை அப்படின்லாம் பார்க்காது. அந்த ஆவி வந்துருச்சுன்னா நாம தள்ளாடுற வயசுல கூட விபச்சாரம் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி போன வருஷத்துல சென்னையில, நான் கூட அதை நான் நிறைய டைம் செய்தியிலையும் நான் சொல்லியிருக்கேன். 68 வயசானவர் 68 வயசுலயும் வேன்ல வந்துட்டு கிளீனரா இருக்காரு. வேன்ல கிளீனர். 54 வயசானவர் வேன் டிரைவர், 68 வயசானவர் கிளீனரா இருக்காரு. நல்ல வெள்ளனாத்தான் இருக்காரு. அந்த 68 வயசான மனிதனால 2 நர்சரி பெண் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டாங்க, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டாங்க. அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நினைச்சு பாருங்க, வயசானவங்களை நம்ம தாத்தா அப்பான்னு கூப்பிடுவோம், நம்ம அவங்கள நம்புவோம். ஏன்னா இந்த வயசானவங்கன்றதுனால அவங்களுக்கு அந்த உணர்வுலாம் செத்து போயிருக்கும். உணர்ச்சின்றது அந்த பாலியல் உணர்ச்சிலாம் இருக்காது.
ஒரு சின்ன குழந்தைய தன் பிள்ளையை போல அரவணைப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம பெரியவர்கள் அப்படின்னு மரியாதைக்குரியவர்களா பார்ப்போம். ஆனா 68 வயதான செல்களும் தன்னுடைய பிறப்புறுப்புமே செத்து கூட போயிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் யார பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க? நர்சரி பிள்ளைகள் 2 பேரை பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க. இந்த காரியம் கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு புரியல. என்ன குடிபோதையில பண்றாங்க? குடிபோதைன்னு சொல்லி. குடிக்காதவனும் இன்னைக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறான், பாலியல் துன்புறுத்தலை ஈடுபடுறான், பாலியல் துன்புறுத்தல் பண்றான். காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்னா இந்த ஆவி, இந்த எசபேலின் ஆவி. அப்போ இந்த எசபேலுடைய கிரியை என்னன்னா, முதல்ல வேசித்தனம் பண்ணுவது. உங்களுக்கு தெரியாமலேயே அந்த விபச்சாரத்துல நீங்க ஈடுபட்டுருவீங்க. உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் அதுல தள்ளப்படுவீங்க, அதுல விழுந்துருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கணவன் மனைவி ஒரு உறவு. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆர் யூ லிஸ்னிங் டு மீ? எல்லாரும் என்னதான் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? டோன்ட் டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப். இந்த 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 ரொம்ப தகுதியான செய்தியை மிஸ் பண்ணிடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு தாம்பத்திய உறவு, ஒரு நல்ல உறவு. கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வராத ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் இருக்குன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராம ஒரு வாழ்க்கை வாழ முடியுமான வாய்ப்பே இல்லை. இப்படி சண்டை வரும் சேருவாங்க, சண்டை வரும் சேருவாங்க, சண்டை வரும் சேருவாங்க, சண்டை சேர்ந்து வாழ்ந்து தான் 2 பேரும் கையை பிடிச்சி ஒரு ஓட்டத்தை ஓடி வயசான காலத்துல 2 பேரும் மரித்து போவாங்க. இதுதானே ஒரு இது. இந்த சண்டை வந்து சேர்றது இருக்கு இல்லையா? இந்த சண்டை வந்ததுக்கு அப்புறம் அந்த சேர்ற அந்த நாளுக்கு ஒரு 5 நாளுக்கு அப்புறம் சேருவாங்க. சிலர் 1 மாசம் ஆகும், சிலர் 2 மாசம், சிலர் 1 வருஷம் கூட ரொம்ப கடினமா இருப்பாங்க. 1 வருஷம் கழிச்சுட்டு வந்து சேருவாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த எசபேலின் ஆவி என்ன தெரியுமா பண்ணும்? உன் புருஷன் உன்னை நேசிக்கல, உன் பொண்டாட்டி உன்னை நேசிக்கல அப்படின்னு நம்ப வைக்க வெளியிலிருந்து 3வது மனுஷன் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கும். கொஞ்சம் குடும்ப பெண்கள் கவனமா கேளுங்க, கவனமா, ஊழியக்காரர்களே கவனமா கேளுங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல வெளியிலிருந்து 3வது மனுஷனை உன் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து உன் மீது உன் கணவனுக்கு கூட அன்பில்லை, உன் மனைவிக்கு கூட அன்பில்லை, ஆனால் இந்த 3வது மனுஷி தான் உன்னை நேசிக்கிறவளா இருக்கிறா, உன்னுடைய உண்மையான உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறவள் அப்படின்னு சொல்லி அந்த 3வது உறவை உன்னுடைய கணவன் மனைவின்ற அந்த பரிசுத்த அந்த கவனண்டால் ஆண்டவரால ஏற்படுத்தப்பட்ட அந்த உறவுக்குள்ள கொண்டு வரும். முதல்ல கொண்டு வரும், அதுக்கப்புறம் உன்னை நம்ப வைக்க செய்யும், அதுக்கப்புறம் உன்னுடைய ரகசியத்தெல்லாம் நீ அங்க சொல்லுவ, கடைசியில விபச்சாரம் செய்வ, உனக்குள்ள வேசித்தனம் வந்துவிடும். இதுதான் ப்ராசஸ். இது பெண்ணு ஆணுன்ற வித்தியாசம் இல்லை. குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த காரியத்துல ரொம்ப ஈஸியா விழுந்து போறவன் ஆணு, ரொம்ப ஈஸியா வஞ்சிக்க பயன்படுத்துறவ பெண்ணு. நான் சொல்றது புரியுதா? நான் இன்னொரு டைம் சொல்லட்டுமா? இந்த வஞ்சனையில இப்படின்றதுக்குள்ள விழுந்து போறவன் ஒரு குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி சண்டை, ஒரு 3வது பெண்ணு வந்தா ஈஸியா யார் தம்மா விழுந்து போவான்? ஆண் விழுந்து போயிடுவான் அந்த பெண்ணுக்கு. அதே சமயத்துல இந்த எசபேலு இந்த பெண்களை எப்படி பயன்படுத்தணும்னா, ஆண்களை விழ செய்ய பெண்களை பயன்படுத்தும். அப்ப பெண்கள் வஞ்சிக்க பயன்படுத்தப்படுறாங்க. பட் போத் சைடா ப்ராஸ்டியூஷன் தான், 2மே விபச்சாரம் தான், வேசித்தனம் தான். இப்ப புரிஞ்சிருச்சா? நீங்க எப்பேற்பட்ட குடும்பமா இருக்கலாம், நீங்க நர்ஸா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், எம்எல்ஏ, எம்பி, ஆச்சா போச்சானே, நீங்க யாரா வேணா இருந்தாலும் இந்த ஆவியின் கிரியைகள் உனக்குள்ள செயல்படும். அதுதான் முன்னமே சொன்னேன். அது உனக்குள்ள இருக்குன்றது உன்னால கண்டே பிடிக்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்குன்றது கண்டே பிடிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லிட்டு அடுத்த காரியம் அதனுடைய 2வது கிரியையே நான் காட்டி கொடுப்பேன். ஒரு சாட்சி சொல்லிடுறேன். எனக்கு ஒரு ஊழியனை தெரியும்.